இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசரில் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் வந்து எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கிற ஒரு ப்ரௌசரில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கிவி ப்ரௌசர் தான் அது. இதை வந்து பார்த்திங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போய்ட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஃப்ரம் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா க்ரோம் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்டென்ஷனுமே இதில் இருக்கும். ஸோ இதில் நமக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் தனித்தனி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆட் பிளாக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு விபிஎன்னாக இருக்கட்டும். ஸோ இதுக்கெலாம் வந்து தனித்தனி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு இப்போது நிறையா இதில் எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு க்ரோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆட் டு க்ரோம் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம ப்ரௌசரில் இது ஆட் ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு வேறு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னாக்கா நம்ம அதை சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஆட் பிளாக்கர் வேணும் அப்படின்னா இப்போ இதில் நம்ம பேக் போயிடலாம். ஃபஸ்ட்டு போய்ட்டு மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நான் இப்போ ஆட் பிளாக் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இதில் போய்ட்டு இப்போ ஆட் பிளாக்கர் வந்துடுச்சு. ஸோ இதில் போய்ட்டு நமக்கு என்ன ஆட் பிளாக்கர் வேணுமோ அந்த ஆட் பிளாக்கர் மேலே நம்ம கிளிக் பண்ணி இதில் போய்ட்டு ஆட் டு க்ரோம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்அப் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இதில் ஆட் ஆயிரும். ஸோ இந்த ப்ரௌசர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனோட வந்து நிறைய ஃபீச்சர்ஸோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.